அரசாங்கம் கூட தான் மாநாடு போட்டது முருகர் வச்சு. அரசாங்கம் போடுற மாநாடு நீங்க போடுற மாநாடு ஒண்ணா? காய்ஸ் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்போ அறுபடை வீடை நாங்கள் கோயில் வந்து கோர்ட்டு உத்தரவுப்படி திறந்துருக்கோம். செட்டு போட்டிருக்கீங்க? செட்டு போட்டிருக்கோம். கோயில தர வாழ்க்கையே செட்டப்பில் தானே வாழ்து, அதனால எல்லாமே செட்டப் தான். பிஜேபியோட செட்டப் தான் பிரச்சனை, இவங்க அஜெண்டா வேறன்னு அவங்க அச்சப்படுறாங்க. சேகர் பாபு என்ன சொல்றாரு, எங்க பிரச்சாரத்தை மாண்புமிகு அமைச்சர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. உங்க பிரச்சாரம் அதுதானா? எல்லாரையும் சங்கிகளா பாக்குறதா உங்க பிரச்சாரம்? யோகி ஆதித்யநாத்தையும் பவன் கல்யாணையும் பொலிட்டிக்கல் அஜெண்டாவா? அவங்க முருக பக்தர்கள் இருக்கு, ஏதாவது இது இருக்கா? முருகருடைய இனிமே முருக பக்தரா கன்வெர்ட் பண்ண போறீங்க? ஓகே. ஏன்னா நாங்க ராம பக்தரா இருக்கிறோம்ல சார். மாத்துறாங்க. நான் பேசுறேன், அவர் டைம்ல அவர் பேசுறேன். போங்கடா கடுப்பேத்தாங்கடா போங்கடா. நான் என்ன சொல்றேன், ராம பக்தரா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கிறவங்களும் முருக பக்தரா இல்லன்னு எங்களுக்குள்ள ஒரு வருத்தம். நீலாம் மென்டலடா நீங்க. சோ வரவங்களுக்கு எல்லாம் நாங்க முருகர் சிலையை வச்சுட்டோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது யோகி ஆதித்யநாத்தை ஒரு ராம பக்தரை முருக பக்தரா மாத்துறதுக்கான மாநாடு. இன்னும் கிடையாது. அவருடைய ஒரு பெருமாள் பக்தரை அவருடைய டேபிள்ல முருகர் சிலை கம்பீரமா நிக்க வைக்கிறது தான் எங்க எண்ணம். அது நேரா கொண்டு போய் ஒரு டேபிள் കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച് പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന് കോടതി. என்னடி சொல்ற? നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന് കോടതി. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന് കോടതി. பேசுறா போ பேசு. நான் வாய் பேச மாட்டேங்குது. வாய் எங்க காணோம்? சொன்ன வாய் காணோம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானு என் தம்பியில முடிவு பண்ணுற தீ குளிக்கிற போராட்டம். மேல் குளிடா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்னாசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. தண்ணி வருதா? காலையில் ஓப்பன் பண்ணாங்க, வண்டி ஓட்டுறாங்க டிரைவரு. வந்து ஒரு 3 ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. எல்லாம் டிரைவர் தான் வருவோம், சாப்பிட்றதுக்காக வந்து ஓரம் கட்டுவோம். அந்த பக்கமாக ஒரு நேரம் கிடைக்கும், ஓரமாக கட்டிட்டு கொஞ்சம் சாப்பிட்றது தண்ணி கொஞ்சம் பிடிக்கலான்னு இங்கே வந்தோம். ஒன்றுமே கரெக்டாக வெளியே சும்மா இந்த கேன் மட்டும் தான் இருக்குது. கேட்டால் வந்து சிஸ்டம் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சூப்பர் சூப்பர். மிதி போனால் ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகும்.
அப்போ நாங்கள் ஸ்டாண்டுக்காரங்க கஷ்டப்பட்டு வெயிலில் உடம்பு சாப்பிட்டு தண்ணி கூட அதால் குடிக்க முடியணும். அப்போ என்னதான் ஆச்சு? रुको जरा सबर करो. கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு வெள்ள விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். எனக்கு போட்டது எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் வயதுக்குள்ள போயிடுறேன். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டத்தினால விவசாயிகள் எந்த பாதிப்பும் கிடையாது. விவசாயிகளுக்கு பலன் தருகின்ற சட்டமாகத்தான் கருதப்படுகிறது. அதனாலதான் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். रुको जरा सबर करो. வேளாண் சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் தங்கள் முடிவில் உறுதியாக உள்ளதால் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக விவசாய அமைப்புகள் கூறியுள்ளன. சர்ச்சைக்குரிய 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறதா பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறார். மன்னிப்பும் கேட்டுக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்கிறார். தேடி தேடி போத கண்ணாடி வச்சு பார்த்தாரு, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இதை வச்சுக்கிட்டு இப்ப போராட்டம்னு அறிவிச்சிருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டத்தினால விவசாயிகள் எந்த பாதிப்பும் கிடையாது. எந்த பாதிப்பு விவசாயிகள் எந்த பாதிப்பும் கிடையாது. இதனால விவசாயி நஷ்டடைய மாட்டாங்க. இதனால விவசாயிகள் பயன்படுறாங்க. நஷ்டடைய மாட்டாங்க. பயன்படுறாங்க. அது தெரியல அவருக்கு. இந்த சரத்தே தெரியல. அது விவசாயத்துக்கு தெரிஞ்சாதான் அவர் சொல்ல முடியும். விவசாயம் இருக்கிறனால எனக்கு பாதிப்பு ஏற்படுது நான் தெரியுது. விவசாயம் இருக்கிறனால எனக்கு பாதிப்பு ஏற்படுது நான் தெரியுது. மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களையும் சிந்தாம சிதறாம நாங்க செய்யறோம். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதிமுக இருந்தா பக்கத்துல இருந்து காதை விரிச்சு காட்டு. எனக்கு ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்னன்னா இழிச்சவாய பாருங்க. கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரம் தான். நாங்க இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். பாஜகவுக்கும் முருகருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது முருகர் தமிழ் கடவுள். 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். அவங்க RSS ஓட இதுதான். 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏசுக்கிறீங்கப்ப நீ சொல்லுப்பா. 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். எங்க இன்னொருத்தரும் சொல்லு பார்க்கலாம். சொன்னேனே பரவாயில்ல சொல்லுப்பா. 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏன்னு கேட்கறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு. இவனுங்கெல்லாம் தேர்தல் நின்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. ரோட்டு கடை குருமா பிஜேபி வச்ச போறேன் அப்ப கொஞ்சம் பாருமா. ரோட்டு கடை குருமா பிஜேபி வச்ச போறேன் அப்ப கொஞ்சம் பாருமா. எடப்பாடிக்கு அண்ணாமலை தம்பி அவரால் என்ன போறாரு ஜெயில தான் தம்பி. எடப்பாடிக்கு அண்ணாமலை தம்பி அவரால் ஜெயில தான் என்ன போறாரு தம்பி. ஊர்ந்து போன எடப்பாடி அண்ணே 2026 நீ கவ்வ போறது மண்ணு. 2026 கவ்வ போறது மண்ணு. தக்காளி தொப்பு
தக்காளி பிசுக்கு தொட்டு எங்க தளபதி தான் எந்த நாளும் தொட்டு தக்காளி பிசுக்கு தொட்டு தளபதி ஸ்டாலின் தான் எந்த நாளும் தொட்டு இதை அறியாத எடப்பாடி ஒரு மக்கு இது அறியாத எடப்பாடி ஒரு மக்கு மாட்டுக்குனாரு மதி எடப்பாடி ஒருத்தரு அவரை காப்பாற்றணும் கர்த்தர் சொல்லி பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை பார்த்து மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.